பிக் பேஸ் செகண்ட் மேட்ச் மெல்போர்ன் நைட்ஸ் வெர்சஸ் பிரிஸ்பன் ஹீட். எப்பாடே பிச் வந்து சைமன் ஸ்டேடியம் கீழாம். பிச்சை பொறுத்த வரைக்கும் 150 to 160 தான் ஆவரேஜான ஸ்கோர். பவுலிங் பிச்சு தான். ஆனால் வந்து டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆகிறப்ப எல்லா டோர்னமெண்ட்டுக்கும் பேட்டிங் சாதகமாக தான் செட் பண்ணுவாங்க. எப்பாடே அப்புறம் நம்ம ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வந்து ஜோஸ் ப்ரௌன் தலைவன் 15 ரன் அடித்தான் 13 பாலில். 2 4 ஒரு 6 அப்புறம் அவுட் ஆகிட்டு போயிட்டான். தலைவன் வேலையே தான் 10 மேட்ச் 2 மேட்ச் அடிப்பான். அதை 2 மேட்சும் பெரிய ஸ்கோர் அடிப்பேன். மற்ற மேட்ச் எல்லாம் தலைவன் டாட்டா பாய் பாய் தான். அப்புறம் நம்ம நியூசிலாந்து விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் டீம் சைஃபுல் தலைவன் அடித்த அடி இருக்கே நேற்றுக்கு 102 ரன்னு 56 பாலில் 9 4 6 6 அடிக்கிற அட்டியை நான் சரியான அடி அப்பாரு 6 4 எல்லாமே அடி நான் ஸ்கூப் ஷாட்டு எப்பாரு டீம் சைஃபுடு. நீ எவ்வளோ கிரிக்கெட் விளையாடி பார்த்துருந்தப்பா நேற்றுலாம் இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லைடாப்பா. ஒவ்வொரு ஷாட்டும் சும்மா பவர் ஷாட்டு எப்பா சரியான அடிடாப்பா. இன்னைக்கு மெல்போர்ன் நைட்ஸ் வின் பண்ணுறது முழுக்க முழுக்க காரணம் தலைவனோட பேட்டிங் தான். சொல்லவே வேண்டாம், மாஸ்டர் பீஸ். அடுத்தது நம்ம தலைவன் முகமது ரிஸ்வான் தலைவன் பாகிஸ்தானோட விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன். தலைவனுக்கு வந்த சோதனையா இல்லை பாகிஸ்தான் டீமுக்கு வந்த சோதனையான்னு தெரியல. இப்போ 1 மேட்ச் தான் பாவரசாக வந்தியா 2 ரன் அவுட் ஆகி போயிட்டான். இந்த மேட்ச் தலைவர் ரிஸ்வானு 10 பால் பிடிச்சி 4 ரன்னு. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. 2 பேரும் இந்த வாட்டி தான் முதல் டைம் ஆடுறாங்க. நிஜமா இது வந்து பாகிஸ்தான் டீமுக்கு வந்து சோதனை தான் நினைக்கிறேன். இன்னொரு பர்சன்ட் பிளேயர் இருக்காரு, நான் கடைசியில் சொல்கிறேன். எப்பாரு நம்ம ஆஸ்திரேலியாவோட 360 டிகிரி பிளேயர்னு சொல்லி சீனம் போட்ட பிளேயரு ஜேஸ் ஃபேஷல் மேக்கர். உண்மையாக சொல்லணும்னா தலைவன் வந்த புதுசில் நல்லா தான் ஆடிட்டு இருந்தான். டொமஸ்டிக் எல்லாம் சரியான ஸ்கோரு. எல்லாத்தையும் போட்டு பொழந்துட்டுனியா. இன்டர்நேஷ்னலில் வந்தியா அப்புறம் ஐபிஎல் வந்தியா தலைவனோட வீக்னஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஷார்ட் பாலை போட்டு ஈஸியாக தூக்கிடுறாங்க. 2 6 அடிப்பான் அவுட் ஆயிடுவியா. பழைய மாதிரி அடிக்கிறது இல்லை தலைவன். எப்பாடு இந்தியாவுக்கு எப்படி ஒரு பிரத்தீஸாவோ அதே மாதிரி ஆஸ்திரேலியாவுக்கு தலைவன். அப்புறம் ஆஸ்திரேலியாவோட பேட்டிங் ஆல்ரவுண்டர் கோலி வர்பி பாய்வுலகி இப்போ தான் 19 வயசு ஆகுது. தலைவன் வந்த உடனே அடி போந்து தள்ளிக்கியா. 57 ரன் 29 பாலில் 6 4 3 6. பார்ப்போம் பயபுள்ள ஆஸ்திரேலியாவோட ஃபியூச்சர் கிரிக்கெட்டாக வரானா இல்லையா. அப்புறம் ஆஸ்திரேலியாவோட ஃபாஸ்ட் பவுலர் ஜேசன் பெகன்ட்ராஃப் தலைவன் T20 ஸ்பெஷலிஸ்ட். தலைவனுக்கு நல்ல பவுலிங் பிச் நல்ல லெந்து மட்டும் கிடச்சிச்சு. தலைவன் கன்ஃபார்மாக 3 விக்கெட் எடுப்பியா. மற்ற நல்லா அடி வாங்குவியா. எனக்கு தெரிஞ்ச ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு நல்ல பவுலர் தான், குறை சொல்ல முடியாது. எப்பாடே இந்த மேட்சும் தலைவன் 4 ஓவர் விட்டு 34 ரன்னு கொடுத்து 2 விக்கெட் எடுத்திருக்கான். அப்புறம் ஆஸ்திரேலியாவோட பாஸ்போர்ட்டை குறிச்சி இந்த ஒரு சந்து. தலைவனை பொறுத்தவரை டிபிஎல் மட்டும்தான், வேறு எதிரையும் எடுக்க மாட்டாங்க. அப்புறம் டொமஸ்டிக் விளையாடுவான். ஆனால் இன்டர்நேஷனல் ஒரே ஒரு வாட்டி ஏதோ ஒரு சீரியஸில் வாய்ப்பு கொடுத்தாங்க. மற்றபடி வாய்ப்பே கிடைக்கிறது இல்லை. தலைவன் சிட்னி தண்டதுக்காக ரொம்ப வருஷம் விளையாண்டான். போன வருஷமும் இந்த வருஷம் மெல்பர்ன் நைட்ஸுக்காக விளையாடுறான். இருந்தாலும் மேட்ச் நல்ல பர்ஃபார்மன்ஸு தான். இந்த மேட்சும் வந்து 2 விக்கெட் எடுத்துட்டு தான் 4 ஓவர் போட்டு. அப்புறம் ஆஸ்திரேலியாவோட ஆல்ரவுண்டர் வில் சதர்லேண்ட் தலைவன் ரொம்ப வருஷமாக மெல்போர்ன் நைட்ஸு தான் விளையாடுறியான். ஏதோ ஒரே ஒரு டைம் கப்பு ஜெயிச்சாங்கன்னு நினைக்கிறேன். தலைவன் இன்டர்நேஷனல்லையும் கண்டுக்கிறது இல்லை. தலைவன் எல்லா வாட்டியும் நல்ல பர்ஃபார்மன்ஸு தான். பேட்டிங் ப்ளஸ் பவுலிங் எல்லாத்துக்கும். இன்னைக்கு 4 ஓவர் போட்டு 3 விக்கெட் எடுத்துருக்கான். அப்புறம் ஆஷான் கான் தலைவன் இப்போ யூஎஸ்ஸுக்காக விளாட்றான். ஆனால் பாகிஸ்தானில் வந்து பிறந்து பாகிஸ்தானுக்கு அண்டர் 19 விளாட்னான்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ வந்து யூஎஸ்ஏக்காக விளாட்றான். தலைவனை பொறுத்த வரைக்கும் ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர்னு சொல்லலாம். தலைவன் மேஜர் T20 லீக் யூஎஸ்ஏ லீக்கில் தலைவன் சரியான பர்ஃபார்மன்ஸ் 2 வருஷமா. பேட்டிங் வந்தாலும் நல்லா ஆடுவான், பவுலிங் நல்ல பர்ஃபார்மன்ஸ். அதுக்கப்புறம் நிறைய லீக்கில் எடுக்க ஆரம்பிச்சாங்க. பிபிஎல் இந்த மாதிரி நிறைய லீக்கில் தலைவன் பர்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு கிடச்சிச்சு. ஆனால் மேஜர் T20 லீக் பண்ண அளவுக்கு மற்ற இடத்துல பெருசாக பர்ஃபார்ம் பண்ணுறதில்ல. அவரும் காலின் முன்ரோ நியூசிலாந்தோட பேட்ஸ்மேன். இப்போ நியூசிலாந்துக்காக விளாட்றதில்ல, 10 ரன்ஸ் பண்ணிட்டாங்க நினைக்கிறேன். ஆனால் வந்து பிரிஸ்பன் ஹீட்டுக்காக ரொம்ப வருஷமாக விளாட்றான். தலைவன் எப்போ பார்த்தாலும் பிரிஸ்பன் ஹீட்டுக்காக நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தான். எப்பாடு தலைவன் இன்னைக்கு அடிச்சு அடி இருக்கே 55 ரன்னு 33 பாலில் 3 4 5 6. தலைவன் அடிச்சு அடிக்கி பிரிஸ்பன் ஹீட்டு ஜெயிச்சிருவோம். என்ன 50 ஒரு 80 கன்வெர்ட் பண்ணியிருந்தானே கண்டிப்பாக ஜெயிச்சிருப்பாங்க. எப்பாடு ஆனால் இன்னைக்கு ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸே மறக்கடிக்கிற அளவு நியூசிலாந்து பிளேயர் வந்து 2 பேர் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் பிபிஎல்ல போய் இப்படி சம்பவம் செஞ்சுட்டீங்கடாப்பா. அப்புறம் ஆஸ்திரேலியாவோட பேட்டிங் ஆல்ரவுண்டர் ஜாக் பில்டர் தலைவனை பொறுத்தவரை பேட்டிங் எப்போது ஆடி பார்த்துருக்கேன். ஓரளவுக்கு ஆடுவான். பவுலிங் பொறுத்தவரையும் நல்லா பண்ணுவான். மேட்சுக்கு 2 விக்கெட் வந்து கண்டினியூட்டாக எடுத்துகிட்டே இருப்பான். இந்த மேட்சும் பேட்டிங் பொறுத்தவரையிலும் டக் அவுட்டு.
பவுலிங்கில் வந்து 4 ஓவர் போட்டு 3 விக்கெட் எடுத்துருந்தான். அப்புறம் ஆஸ்திரேலியாவோட பேட்ஸ்மேன் தான் சொல்லணும். இருந்தாலும் வந்து எப்போது யாராவது ரன் அதிகமாக கொடுக்குறப்ப தலைவன் 2 ஓவர் ஸ்பின் பவுலர் போடுவான். நாதன் மெக்ஸினே தலைவன் பெரிய பர்ஃபார்மன்ஸ்னு சொல்ல முடியாது, அவரேஜாக பேட்டிங் ஆடுவான். பயவுல இந்த மேட்ச் வந்து 9 ரன்னு 10 பாலுக்கு 2 ஓவர் போட்டு 24 ரன்னு. அப்புறம் ஆஸ்திரேலியாவோட பேட்ஸ்மேன் மேட் ரென்சோ தலைவன் பேட்டிங் ஓரளவுக்கு நல்லா ஆடுவான். ஏதாவது டாப்பில் ஒரு 2 விக்கெட் 3 விக்கெட் போச்சுன்னா தலைவன் என்ன ஒரு 50 வரைக்கும் நல்லா ஆடுவான். ஆனால் மற்ற அடித்தாலுன்னு சொல்கிறப்போ தலைவர் 20 ரன்ஸ் அந்த மாதிரி அடிச்சு போயிடுவான். இதுவும் வந்து 18 ரன் தலைவர் அடிச்சிருக்கான். 12 பால் 2 4 ஒரு 6. அவன் வேலை முடிச்சு கிளம்பிட்டான் தலைவன். அப்புறம் ஆஸ்திரேலியாவோட பேட்ஸ்மேன் பயவுல 21 வயசு தான் ஆகுது. ஹூக் வைப்சன் தலைவன் 38 ரன்னு 20 பாலில் 4 4 2 6. சரியான பர்ஃபார்மன்ஸு. தலைவன் 119 கேப்டன் அவரை இருந்திருக்கான். ஆஸ்திரேலியாவுக்கு நல்ல பிளேயர் தான், ஓரளவுக்கு நிறைய பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கான். ஃபியூச்சரோட ஆஸ்திரேலியா கிரிக்கெட்னு சொல்லலாம். அப்புறம் ஆஸ்திரேலியாவோட கரண்ட் T20 பவுலர் டெத் ஓவர் பவர் பிளே எல்லாத்துலேயும் நல்லா பண்ணுறேன். பேட்டிங் வந்தாலும் ஒரு 10 to 15 ரன் அடிக்கிற அளவுக்கு கெப்பாசிட்டி தலைவனுக்கு இருக்குது. எப்போட சேவியர் பேட்லெட்டு தலைவன் ஒரு விக்கெட் வித்துட்டு 4 ஓவர் போட்டு 24 ரன்னு தான் கொடுத்துருக்கான். அவன் வேலையும் நல்லா பண்ணியிருக்கான். பரவாயில்ல. எப்பாடு இந்த மேட்ச்லேயே அன்எக்ஸ்பெக்டடாக நான் இந்த ஒரு விஷயம்னா ஜிம்மி பியர்சன் தலைவன் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனு தலைவன் பவுலர் ஆடினாலும் தலைவர் இறக்கி விட மாட்டாங்க. இந்த மாதிரி எல்லா டீம்லேயும் சில பிளேயர்ஸ் வச்சுருக்காங்க. பவுலரை கூட இறக்கி விடுவாங்க, இந்த மாதிரி பேட்ஸ்மேனை கடைசியில் தான் இறக்கி விடுவாங்க. தலைவன் செஞ்ச சம்பவம் இருக்கே 50 ரன்னு 22 பாலில் 4 4 3 6. சரியான பர்ஃபார்மன்ஸு. மேட்ச் முடிகிற டைமில் தலைவன் ஒரு 15 ரன்னு யாராவது அடிச்சிருந்தா புருஷ்மன் கிட்ட கன்ஃபார்மாக வின் பண்ணியிருக்கோம். ஆனால் அதுக்கப்புறம் பாகிஸ்தான் ஒருத்தர் சொல்கிறேன் சொன்னால தலைவன் இருக்கான் ஷாஹின் அஃப்ரிடி. தலைவன் இருக்கான் பேட்டிங்கில் வந்தால் ஒரு 20 ரன் அடிப்பேன் அப்படின்னு தலைவன் இறக்கி விட்டாங்க. எப்பாரு ஷாஹின் அஃப்ரிடி உன்னால் என்ன முடியுமோ அதை புஷ்மன் கிட்ட என்னை பண்ணி கொடுத்துட்டேன். அது மட்டும் இல்லை, பாகிஸ்தான் பிளேயர்ஸே அதான் பண்ணுறாங்க. பாபர் அசாம் ரிஸ்வான் 3வது தலைவர் ஷாஹின் அஃப்ரிடி. தலைவர் 2.3 ஓவர் போட்டேன் 43 ரன்னு, ஒரு விக்கெட்டு கூட இல்லை. சர மாதிரி நோ பால் 6 நோ பால் போயிட்டுன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு ரன்னை வாரி வளர்ந்தனே. சரி பேட்டிங்கில் வந்து அந்த 15 ரன்னு அதை அடிச்சிருந்தா புஷ்மன் கிட்ட ஜெயிச்சிருப்பாங்க. மெல்போர்ன் நைட்ஸ் வின் பண்ணதுக்கு காரணம் தலைவன் டீம் சைட்டு மட்டும்தான். எப்பாடே எனக்கு தெரிஞ்ச கிரிக்கெட்டாச்சு வீடியோ போட்டுருந்தாப்பா. நம்ம சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் ஒன்று தட்டி விடுங்க மக்களே.